மாய்ஸ்சர் கலந்து வாட்டர் கலந்து கேப்சூல்ஸாக ரெடி பண்ணுறாங்க. இந்த கேப்சூலை ரெடி பண்ண பிறகு சால்வெண்ட் அதுக்குள்ளே இருக்கும் சார். சால்வெண்ட் அதுக்குள்ளே வந்து சால்வெண்ட் போட்டு சால்வெண்ட் என்ன சால்வெண்ட்டோட நேம் என்னன்னா கொழுப்பை கரைக்கிறது, ஃபேட்டை வந்து கரைக்கிறது தான் அந்த சால்வெண்ட். அது பெட்ரோலோட ஒரு சால்வெண்ட் தான். அந்த சால்வெண்ட் போட்டு என்ன பண்ணுறப்போ அது என்ன ஆகும்னா எண்ணெய் ஃபுல்லாக அந்த கொழுப்பு எதில் வந்துடும், இதில் இருக்க கொழுப்பு இதில் இருக்க கொழுப்புலாம் எதில் வந்துடும், இப்படி வந்துடுது. இதில் வந்த பிறகு அந்த பெட்ரோல் அந்த சால்வெண்ட் வந்து ஆவியாகி இதுக்கு போயிடும். நமக்கு இது மாதிரி ஆயில் கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்ச். என்ன பையன் இதுதான் ஃபர்ஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இதுக்கு பேர் தான் குரூட் ஆயில். இந்த எண்ணெயை வந்து இந்த உலகத்தில் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா சோப்ஸ், டிட்டர்ஜென்ட் சோப்ஸ், இது மாதிரி வாஷிங் இதுக்கு தான் சோப் தான் யூஸ் பண்ணாங்க. இது வந்து மக்கள் சாப்பிட்றதுக்கு பிரயோஜனமே இல்லை. ஆனால் இதுக்குள்ள ஒரு பெரிய அதிசயம் இருக்குது. என்ன இருக்குது, நம்மளை உயிர் காக்கக்கூடிய பெரிய விஷயம் இருக்குது. அப்போ வந்து இதை சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து உலகத்தில் நிறைய கண்டுபிடிக்கல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் வெளிநாடுகளில் பிரேசிலில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு பேர் தான் ஃபிசிக்கல் ரிஃபண்ட் ஆயில்ங்கிற முறையில் கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துக்கு தான் இதை அப்படியே மாற்றி கொண்டு போனாங்க. நெக்ஸ்ட் சார் இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்னன்னா இந்த நான் சொல்லுவேன் அடிக்கடி சொல்லுவேன்ல, உலகத்திலே சிறந்த எண்ணெய் ரைஸ் பிராண்ட் ஆயில், உலகத்தில் கெட்ட எண்ணெய் ரைஸ் பிராண்ட் ஆயில். காரணம் என்ன அதுதான். இதில் வந்து ஒரு ஃபேக்ஸ் இருக்குது. நம்ம வந்து செரிக்கக்கூடாத ஒரு பொருள். இதை வந்து என்ன பண்ணுறாங்க, டிராக்ஸ் முறையில் இது வந்து இது வெளியே எடுக்கிறாங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் சார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் ஃபேட்டி ஆசிட், ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் சொல்லுவேன். அதில் வந்து இதில் வந்து ஃபேட்டி ஆசிட்னு ஒன்று இருக்குது. அது நம்ம உடம்புல போகக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட்டே வந்து ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் 0.1% இது மாதிரி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா இந்த எண்ணெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையும் என்ன பண்ணுறாங்க, இதில் எடுத்துடுறாங்க. இதை கூல் பண்ணி அந்த முறையில் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து இதில் இருந்து திருப்பி இன்னும் ஃபில்டர் பண்ணி இதில் ஒரு டியோ பண்ணி இன்னொரு வேக்ஸ் இதில் எடுக்கிறாங்க. திருப்பி வந்து ஃபேட்டி திருப்பி இதுலேருந்து மைக்ரோ ஃபேட்டிஸ் அப்படியே ஃபுல்லாக எடுத்துடுறாங்க. எடுத்த பிறகு சார் நெக்ஸ்ட்டு இது ப்ளீச் ஆயில். இது ப்ளீச் வந்து இதில் வந்து சில பவுடர்ஸ் கார்பன் கார்பன் இது மாதிரி பவுடர்ஸ் எல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன், அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கருப்பு கலர் கார்பன்ஸ் போட்டு இது மாதிரி பவுடர்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறப்ப என்ன அது ப்ளீச் ஆகி ஆயில் வந்து இது மாதிரி வந்துடுது. இது வந்து உடனே லாஸ்ட்டாக வந்து ரிஃபைண்ட் ஆயில் நமக்கு ஃபைனலாக வரும். ஓகேவா, கேட்டுக்கலாமா? இதில் இன்னும் நிறைய நடுவில் இருக்குது. இந்த டெஸ்ட் வந்து பண்ணுறதுக்கு வந்து இந்த எண்ணெய் கரெக்டான என்ன சுத்தமான எண்ணெய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஜப்பான்லேயே அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வந்து 25 நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் எல்லாமே ஆமாம். அது வந்து கார்பன்னா அதில் இருக்க சில கெமிக்கல்ஸ் இந்த இதெல்லாம் எடுத்துடும். அது ஒரு ப்ராசஸ். அது என்னைக்கு அதுக்கு சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் நம்ம இன்னும் உள்ளார போன டெஸ்ட் சயின்ஸ் அது சரியா. அது பண்ண பிறகு நமக்கு இது மாதிரி டெஸ்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு 25 நாள் 30 நாள் வெளிநாட்டில் வந்தது. அந்த விஷயம் தான் எங்கே வாங்கியிருக்காரு, எப்படி வாங்கிட்டாங்க. அப்போ இதனால் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் இவங்க பண்ணுற இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த ஷர்மா அடிக்க என்ன பண்ணுறாங்கன்னா பண்ணுறதில்ல. இவ்வளோ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 25 मेट्रिक टन से शुरू किया है. उसके बाद आज जो है ये 750 मेट्रिक टन पे आप पहुंच गए. ஒரே 75 மெட்ரிக் டன்ல இருந்தது இந்த கம்பெனி இன்னைக்கு 750 மைக்ரோ மெட்ரிக் டன்னுக்கு நீங்க போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்களும் ஒரு காரணம். யாரு? அதனால இந்த எண்ணெய் இவ்வளவு தூரம் நீங்க பார்த்த பிறகு இந்த எண்ணெயை பத்தி இன்னும் எப்படி பேசணும் நம்ம எல்லாம்? இதை யாரெல்லாம் கேவலம் பேசினா என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சரி வேணாம், நீங்க உன் எண்ணெய் யூஸ் பண்ண சொன்னா யாருக்கு இந்த கஷ்டம்? அவங்களுக்கு இந்த பண்ற கம்பெனிக்கு நம்ம மீண்டும் ஒரு பாராட்டு கொடுக்கலாமா? बस